மார்கழி முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வீட்டிலேயே வந்து செய்யலான்னு அதிகாலையிலேயே எந்திரிச்சாச்சு. ஒரு 3 மணி பொழுதாக எழுந்திரிச்சிட்டு வாசலில் கோலமும் போட்டாச்சு. அழகான ரங்கோலி கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசலையும் கோலம் போட்டு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. அணையா விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. நமக்கு ஒரு வருடம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளுக்கு சமமானது. தேவர்களுக்கு வைகறை பொழுதாக இருக்கிற இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வீட்டில் பூஜை செய்கிறதன் மூலமாக சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மார்கழி மாதத்தின் சிறப்புகளும் அது மட்டும் இல்லாமல் என்ன மார்கழி மாதத்தில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிளிக்கபிள் லிங்க்கில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதிகாலை நேரத்தில் கோவில்களில் விளக்கு பூஜை நடைபெறும். இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று நம்ம விளக்கு பூஜையை வந்து நம்ம கலந்து கொள்ளலாம். இல்லைனா வீட்டிலே கூட விளக்கு பூஜையை வந்து நம்ம செய்யலாம். வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வச்சு வீட்டில் பூஜையும் பண்ணியாச்சு. தீப தூப ஆராதனைகளாம் காமிச்சு முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை சிறப்பாக வந்து நிறைவடைஞ்சிச்சு. என்னோட தொடர்ந்து